வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரூ. 2000 அல்லது ரூ. 3000 மதிப்புள்ள ஃபேஸ் க்ரீம் நம்மளே வந்துட்டு ஒரு ரூ. 150 ரூ. 170 மதிப்பில் அதற்கு இணையாக அதற்கு மேலேயே நல்ல ஒரு தரமான ஒரு ஃபேஸ் க்ரீமை நம்ம எப்படி தயாரிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமது வைத்தீஸ்வரா சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கங்க. வாங்க இன்றைய ஃபேஸ் க்ரீம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அழகு சாதன பொருட்கள் பார்த்திங்கன்னா மேட் இன் யூஎஸ்ஏ, மேட் இன் ஆஸ்திரேலியா, மேட் இன் மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளிநாட்டு ஃபேஸ் க்ரீம் தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விலை அதிகமாக வாங்கி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டுக்கிறீங்க. அது மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் ஆஸ்திரேலியா, மேட் இன் ஜப்பான் இருந்தாலுமே மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது யாருக்கும் புரியறதில்ல. அது என்ன மேக் இன் இந்தியா அப்படின்னு கேட்குறீங்களா? ஏங்க எல்லா மூலிகையுமே நம்ம நாட்டிலிருந்து விளைஞ்சி அதை இங்கேருந்து கொண்டுட்டு போய் அதையை ஒரு க்ரீமாக தயாரித்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கெமிக்கலை கலந்து மறுபடியும் இந்தியாவுக்கு அனுப்பி அவங்க சொல்கிறதா ரேட்டு அப்படின்னு விற்றுட்டுக்கிறாங்க. ஆனால் அதனுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 1500 1,50,000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடிப்படை மூலப்பொருள்கள் இப்போ நாம் சொல்லக்கூடிய மூலப்பொருள்கள் தான் அதிகபட்சம் ஆட் பண்ணுறாங்க. ஆனால் அதனுடைய விலை எவ்வளோ தெரியுமா? நீங்கள் வீட்டிலிருந்து நம்ம நாட்டு மருந்து கடைக்கு போய் வாங்கிட்டு வர பெட்ரோல் செலவோடு சேர்த்து வெறும் 170 ரூபா வரும் அப்படின்னு உன்னால் நம்ப முடியுதா? அதுக்கு மொத்தமாகவே ஒரு 6 பொருள் தாங்க தேவை. அந்த 6 பொருளை வச்சு நீங்கள் வெளிநாட்டு கம்பெனிக்கு இணையான ஒரு ஃபேஸ் க்ரீமை தயாரிக்க முடியும். அந்த 6 பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது தோலுக்கு வற்றாத ஆரோக்கியம் தர கற்றாழை பொடிங்க. அடுத்தது ரோஜா இதழ் போன்ற மென்மையான ஸ்கின்னுக்கு ரோஜா இதழ் பொடி. குப்பை மாதிரி உடம்பு இருந்தாலும் சரி அதை தூய்மையாக்கிறதுக்கு குப்பை மேனி பொடி. மன அழுத்தம் போக்கி உங்கள் தோலுக்கு ஒரு ஷைனிங் தரத்துக்கு ஓரிதழ் தாமரை பொடி. அப்புறம் ஆவாரை உண்டால் சாவாரை கண்டதுண்டோன்னு சொல்லி ஒரு அற்புத மூலிகை. அந்த மூலிகை ஆவாரம் பூ பொடி. அடுத்ததாக மனதுக்கும் உடலுக்கும் சுவாசத்திற்கும் இதம் தரும் துளசி. அதனால தான் இறைவனுக்கு அந்த செடியை சமர்ப்பிக்கிறாங்க. நம்ம வீட்டு பெண்களுக்குமே அழகாக துளசின்னு பேர் வச்சு அழைக்கிறாங்க. இப்படி இந்த 6 பொருளையும் கலந்து நாம் ஃபேஸ் க்ரீம் தயாரிக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா ரோஜா இதழ் பொடி, கற்றாழை பொடி, குப்பைமேனி பொடி, ஓரிதழ் தாமரை பொடி, ஆவாரம்பூ பொடி. இந்த 5ம் 100 கிராம் எடுத்துக்கங்க. அடுத்தது இந்த துளசி பொடி மட்டும் 50 கிராம் எடுத்துக்கங்க. இந்த 5ம் 100 கிராம், துளசி மட்டும் அதில் பாதி. இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் இதையே நாட்டு மருந்து கடையில் வாங்கி கலந்து நீங்கள் ஒரு கண்ணாடி டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சு இதையே வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ நீங்கள் ஒரு பன்னீருடன் கலந்து அல்லது நார்மல் தண்ணீருடன் கலந்தோ நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி உங்கள் தோல் பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் போல் ஜொலிக்குங்க. நீங்கள் வெளிநாட்டு கம்பெனியில் வாங்கின க்ரீம்னே சொல்லிக்கலாம். யாராச்சும் கேட்டால் என்ன இப்படி போட்டிருக்கிறீங்க, என்ன இப்படி இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நான் வெளிநாட்டு கம்பெனிலேருந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு தரமான ஒரு ஃபேஸ் க்ரீம் தான் இந்த ஃபேஸ் க்ரீம். இன்றைக்கே போய் இந்த 6 பொருளையும் வாங்கிட்டு மற்றதெல்லாம் 100 கிராம் போட்டுக்குங்க, இல்லை 50 கிராம் போட்டுக்குங்க. 50 கிராம் போட்டிங்கன்னா துளசி பொடி 25 கிராம் போடுங்க. 100 கிராம் போட்டிங்கன்னா துளசி பொடி 50 கிராம் போடுங்க. போட்டு ஒரு அருமையான ஃபேஸ் பேக் தயாரித்து உபயோகித்து நீங்கள் உங்கள் நண்பர்கள் மத்தியில் நல்லா பலன்னு தகன்னு ஜொலிக்கலாங்க. முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.